என்னங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசா ஓட்ட ஆரம்பிச்சிருப்பான். இந்த ஒரு வாரத்துக்கு நல்லா தான் இருக்கும். என்னம்மா போங்க, நிம்மதியா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட முடியுதா? இப்ப என்ன நின்னுகிட்டா கொட்டிக்கிற? உட்கார்ந்து தான் சாப்பிடு. நீங்க என்னதான் சொல்லுங்க, நீங்க BA படிச்சு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற திறமை இருந்தா நமக்கு இந்த பாடு இருக்குமா? ஆரிவா பைத்தியமா இருக்கிறா. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு ஆபீஸ் வரையிலும் தான் தெரியும். நம்மள மாதிரி சின்ன உத்தியோகம் பாக்குறவன் தான் ஊர் ஊரா சுத்துறான், கேத்திரத்துக்கெல்லாம் போறான், மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியுது. நம்ம கஷ்டத்தை யாரு உணர்றாங்க? மக்களை பற்றி வேற விட மாட்டேங்கிறாள. என்னமோ போங்க, இந்த டீ இலை விக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சுமாரி, இந்த டீ இலையில தான் உன் புள்ள இப்படி வளர்ந்தது. நீ எப்படி உப்புறியா? எல்லாம் இந்த டீ இலை காத்து போட்டுதான். என்னமோ நீ அடிக்கடி என்ன கேலி பண்ணிக்கிட்டே வார. நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன். என்ன வேணும்? பாத்தியா, கூப்பிட்டு வேலை தார என்னால கூப்பிடாம வந்துட்டான். நீ போய் அந்த வண்டியை சுத்தமா தொடச்சு கதவை மூடி வை, வந்து காசு தரேன். சரி சார். ஐயா பாரு, அந்த ரெட்டமாட்டு வண்டியை போய் தொடக்கிறான் பாரு. அட பக்கத்துல நிக்கிற காரா, மோட்டா காரு. காரெல்லாம் தொடச்சிட்டியா? கதவை மூடியா? போய் டிஃபன் கறி எடுத்துட்டு வா. விடா கண்டனா நான் கொடுக்க மாட்டேனா? இந்தடா சீக்கிரம் ஓடிடா. மாலினி வண்டியில ஏறு. என்ன கத்துச்சு? ஆடு மாதிரி கத்துச்சுதே. ஒன்னும் தெரியலையே. ஒரு தலை. வாங்க 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 மகாஜனங்களே, இந்த ஊர் வாசிகளே, நீங்க எத்தனையோ டீயை சாப்பிட்டு இருப்பீங்க. எங்க கம்பெனி டீயில இருக்குதே, அது டீனாலும் டீ தான். எங்க முதலாளிக்கு எவ்வளவு பெரிய எஸ்டேட் தெரியுமா? அங்க அடே, என்ன உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறாளே. குணத்தை பத்தி சொல்லுங்க. எங்க முதலாளி குணம் இருக்குதே, தங்கமான குணம். டீயல குணத்தை பத்தி சொல்லுங்க. டீயல குணம் இருக்குதே, அது ரொம்ப தங்கமான குணம். எங்க கம்பெனி டீயை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சக்கரை வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுல சக்கரை சத்து இருக்குது. எங்க கம்பெனி டீயை சாப்பிட்டீங்கன்னா பால் வாங்க வேண்டியதில்லை. ஏன்னா பாலை ஊத்தி தான் அந்த செடியை வளர வைக்கிறோம். அப்ப அதை சாப்பிட வேண்டியதில்லை. ஏன்னா சாப்பிடணும். அதுக்காகத்தானே நாங்க வந்திருக்கிறோம். யாருக்கு எத்தனை தின பொட்டன இருங்க 1.5 அணா 2.5 அணா 4.5 அணா 3 வீதம் இருக்குது. எல்லா காசு எடுத்து கையில வச்சுங்க. கட்ட போடாதீங்க. என்னங்க ஆடுங்க? ஆமா ஆடு. என்ன உடனே கொட்டுறீங்க? ஏன் உள்ள என்ன மிச்சம்? காகிதம் மிச்சம். கதவு எடுத்து மூடு, கழுதைக்கு தெரிஞ்சிட போகுது. அக்கா, அம்மா கணத்தடியில சரிக்கு விழுந்துட்டாங்க. கீதாக்கா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? இருவரு. மதர் சீரியஸ்? ஸ்டார்ட் இமிடியட்லி. கீதா, இனிமே நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லையம்மா. அம்மா அம்மா. கீதா, வசதியை உப்பிட்டு ஒப்படைக்கிறேன். இனிமே நீதான் அவளுக்கு தாய். வசந்திய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாம்மா. அது மாத்திரம் நிறைவேற்றிடமா. வசந்தி, இனிமே அக்காதான் உனக்கு எல்லாம். நீ நல்ல கணவன் அடைந்து சௌக்கியமா இருக்கணும். அம்மா 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 அம்மா.
கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். என்ன கீதா அப்படி சொல்றேன்? அது நம்ம கடமையாச்சு. வசந்தி கல்யாணத்தை பிரமாதமா நடக்கும். அத்தான் மாப்பிள்ளை பார்த்தாச்சியா? இனிமே தானே வசந்தி பார்க்கணும். போக்கா, நீ என்னோட பேச வேண்டாம். என்ன வசந்தி என் மேல திடீர்னு கோவம்? பின்ன என்னவா, நான் உன்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் சொல்லாத வசந்தி. என் சொந்த குழந்தைய விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியாத வசந்தி. ஐயோ அக்கா, நான் விளையாட்டு சொன்னேக்கா. அப்பப்பா, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்க. அத்தா, அப்போ எனக்கு ஒரு தொட்டில் வாங்கிக்குவாங்க. கீதா, குழந்தை அழுகுதே. வசந்தி, அத்தானுக்கு நீ சாப்பாடு போடு, நான் போய் குழந்தைய பார்க்க. நீ போனா இன்னும் அதிகமா அழுவான். வசந்தி போனா தான் அடங்குவான். அவன் என்கிட்ட அடங்குறானா இல்லையான்னு பாப்போமே. பாரு பாரு. வசந்தி, கொஞ்சம் சாதம் போடு. போதும் போதும் வசந்தி. பரவாயில்ல அத்தா, அக்கா போட்ட மட்டும் நிறைய சாப்பிடுறீங்க, நான் போட்ட போதும். எப்படி சாப்பிடுறதா? போதும் பாய்ச்சா. பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்க. வசந்தி, இந்தாடி அம்மா, அவர் சொன்ன மாதிரி இவன் உனக்கு தான் அடங்குவான். பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல. வாடா ராஜா. திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியினால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். கொஞ்ச நாள் எழுந்து நடமாடாம இருந்தா ரொம்ப நல்லதும்மா. பரிபூர்ண ஓய்வு தேவை. டாக்டர், அக்காவுக்கு எப்போ குணமாகும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் பாஸ்கர், ஜஸ்ட் கம் வித் மீ ப்ளீஸ். என்ன டாக்டர்? மிஸ்டர் பாஸ்கர், இது ஒரு சிக்கலான கர்ப்பச்சிதைவு. ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கூட டிஸ்பென்சரிக்கு வாங்க. ஆபீஸுக்கு நேரமாச்சே, இலை போட்டுங்களா? இலை போட்டாச்சேக்கா. அத்தானுக்கு நான் சாதம் போடுறேன், நீ போய் மருந்து சாப்பிட்டு படுத்துக்க. ஆமா கீதா, நீ மருந்து மட்டும் வேளை வேலைக்கு சாப்பிட்டுடு. என்னை பத்தியோ வீட்டை பத்தியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாது. எல்லாம் அவன் தங்க பாத்துக்குவா. சாப்பிடுடா, கொஞ்சம் சாப்பிடுமா. கண்ணு இல்ல, சாப்பிடியா? சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவேன். கொஞ்சம் சாப்பிடியா? சாப்பிட மாட்டா? அக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ ஏன் அவனோட அவதி பண்ணும்? போக்கா, டாக்டர் உன்னை ஓய்வு எடுத்துக்க சொல்லிருக்காரு, போய் படுத்துக்க. வசந்தி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். கொஞ்சம் பால் மாத்திரம் காய்ச்சி கொண்டு வா போதும். இருங்க அத்தா, குழந்தை சாதம் ஊட்டிட்டு வரேன். பாலை நான் காய்ச்சி கொண்டு வர்றேங்க. வேண்டாம் கீதா, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ போய் படுத்துக்க. வசந்தியே கொண்டு வரட்டும். வசந்தி, 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 வசந்தி. என்ன வேணுங்க? என்கிட்ட சொல்லுங்க. நீயா கீதா? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. மணி 10 ஆச்சு, நீ போய் படுத்துக்க. என்ன அத்தா? வசந்தி, கொஞ்சம் ஆபீஸ் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணணும். ஓய், ஐயோ ஐயோ, என்ன வசந்தி இப்படிதானா டைப் பண்றது? சாரி அத்தா, இந்த தடவை கரெக்டா அடிச்சுட்டேன். அர்தாம்போ, பேப்பர் பஞ்சத்துல நீ வேற. என்ன வசந்தி இது, ராத்திரி வேலையில சிரிப்பும் கூத்தும்? ஒண்ணு இல்லைக்கா, ஆபீஸ் லெட்டர் டைப் அடிக்க சொன்னாராத்தான், நான் டைப் அடிச்சேன், எல்லாம் தலைகீழா போச்சு. ஆமா,
வர வர இந்த வீட்டுல எல்லாமே தலைகளாத்தான் போச்சு. அப்படி என்ன நீ என்ன செய்வ? அப்பா போல புள்ள அவ காலடி வச்சு நாள் நினைச்சு நீ உங்க அப்பா மறந்துட்ட, உங்க அப்பா பொண்டாட்டியும் மறந்துட்டாரு. வெளுத்ததெல்லாம் பாலும் நினைச்சு ஏமாந்த உங்க அப்பா படுத்தவராச்சே பண்புள்ளவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவ போட்ட சொக்கு புடியில மயங்கி வெக்கம் இல்லாம அவ பின்னால இப்படி அலைவாருன்னு முடியாது. இனிமே என்னால பொறுக்க முடியாது. இத்தனை நாள் ஊமையாத்தான் இருந்து நீங்க அவளோட சரசம் ஆடுறதையும் சல்லா வந்து இறுதியும் பார்த்துக்கிட்டு நான் உணர்த்தி இல்லாத தரமா இருக்க இனிமே என்னால முடியாது. அடி பாவி, அவ உன்னுடைய தங்கை, கல்யாணமாக வேண்டிய பெண். அந்த உத்தமி மேல வீண் பழிய சுமத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்காதே. ஆமா, என் தங்கதான், என் கூட பிறந்தவதான். அதனாலதான் அவளை என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேன். ஆனா அவளை என் வாழ்க்கைக்கு எமனா வாய்ப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றி கெட்டவ, ஒழுக்கம் கெட்டவ. அவளுக்கு தான் மானம் இல்லை, மனசாட்சி இல்லை. உங்களுக்காவது கௌரவம் வேண்டாம், பண்பு வேண்டாம். என்ன நோயாளி நோயாளின்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஏன் எதிரிலேயே கொஞ்சம் குலாவி கும்மாளம் போடுறீங்களே, இது அடுக்குமா? ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வசந்தி வசந்தின்னு நீங்க அவ பின்னாடி அலையிறது அக்கம் பக்கத்துல பார்த்தா என் முகத்துல வேற காரி துப்புவாங்க. அவளுக்கு தான் முறை தெரியலனா நீங்க கூட மோகவரி பிடிச்சு அலையணும். சேச்சே, குடும்ப பெண் வாழறதுக்கு லாய்க்கு இல்லாத பேசுறியா? பாவம் பண்ணிட்டு அஞ்சாத படியாளி அடிக்காதீங்க, அடிங்க. இவளுக்காக நிறுத்தாதீங்க. இந்த வீட்டுல நீங்க அடிக்கிறது அடைக்கிறது இவ சொல்லிதான் நடக்கணுமா? என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை தடுக்க இவ யாரு? அடிங்க. நீ ஒரு பெண்ணா? பேய், ராட்சசி. அத்தா, நம்மை பார்த்து ஊர் சிரிக்கணும்னு நீங்களும் விரும்புறீங்களா? போங்க அத்தா, தயவு செய்து உள்ள போங்க. அக்கா, உண்மையை உணராமே நீ செய்யற ரகலி அக்கம் பக்கத்துல பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே பெருத்த அவமானம். நாம் பெண்ணா பிறந்த தோஷம் ஒண்ணு தவிர நான் வேற எந்த தவறும் செய்யலேக்கா. ராஜா, வசந்தி, வசந்தி, வசந்தி. வசந்தி, 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 வசந்தி. கீதா, கீதா, கீதா. வசந்தி காணல. கீதா எங்க போயிருப்பா? மாடியில இருக்காளா என்னவோ? அன்புள்ள அக்கா, எதையும் விளக்கமாக எழுத நான் விரும்பவில்லை. நீ இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நினைத்தேன். ஆனால் உன் இன்ப வாழ்வு என்னால் பாழ்படுத்தப்படுவதாக நீ நினைக்கும் போது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என்னை தேட வேண்டாம். ஆனால் நான் களங்கமற்றவள் என்பது உனக்கு என்றாவது ஒரு நாள் தெரிந்தால் போதும். அதுவே நான் செய்த பாக்கியம். என்னங்க, 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 என்னங்க? என்ன கீதா? வசந்தி வீட்டை விட்டு போயிட்டா. கீதா, உன்னுடைய அற்பத்தனமான சந்தேகத்தினால் இந்த வீட்டில் லட்சுமி வெளியேறிவிட்டாள். இந்த வீட்டின் ஒளி மறைந்து விட்டது. கூசாமல் பழி சுமத்தி உன் கூட பிறந்தவளை விரட்டி விட்டாயே. இதயம் உள்ளவளா நீ? இரக்கம் உள்ளவளா நீ? திருத்துங்க, குற்றம் உள்ள நெஞ்சு அவளுக்கு. அதனால அவ வீட்டை விட்டு வெளியே போனா. கீதா,
அவளா குற்றம் உள்ளவள்? அவளா களங்கம் உள்ளவள்? அந்த புனிதவதியின் மீது பழி சுமத்தினால் தெய்வம் உன்னை மன்னிக்காது கீதா, மன்னிக்காது. கீதா, இதோ பார், பண்பு குறையாத அந்த பத்தரை மாத்து தங்கத்தை பழித்து கூறினாயே, இந்த கடிதத்தை படித்து பார். ஒவ்வொரு எழுத்திலும் அவள் நெஞ்சத்தின் நேர்மை, ஒவ்வொரு வரியிலும் அவள் உள்ளத்தின் ஒளி, ஒவ்வொரு பக்கத்திலும் அவள் தியாகத்தின் பிரதிபலிப்பு சுடர் விட்டு பிரகாசிப்பதை பார். ஐயோ கீதா, அந்த மாசில்லா மாணிக்கத்தை மோசக்காரி என்றாயே, உனக்கு வாழ்வளித்த தெய்வத்தை வஞ்சகி என்றாயே. ஐயோ, அவள் பிஞ்சு உள்ளம் வேதனை தீயிலே வெந்து போயிருக்குமே, அவள் நெஞ்சத்தின் நிம்மதி நிர்மூலமாயிருக்குமே. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது கீதா. அவள் என்னை நேசித்தவள், என்னை நெஞ்சத்திலே வைத்து பூஜித்தவள். அக்காவின் திருமணத்துக்கு பின்தான் நமது மனம் என்று மகிழ்ச்சியோடு கூறியவள். உன் கருத்தறிந்தவின் கடமைக்கு படிந்தாள், தன் காதலை துறந்தாள். உனக்கு அளித்த சத்தியத்தை காப்பாற்ற, உன் சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரிக்க அவள் என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள் கீதா, என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். யாருமே செய்ய முடியாத, எவருமே செய்ய விரும்பாத மகத்தான தியாகத்தை தன் சகோதரிக்காக அந்த மாதரசி செய்தாள் என்று நான் உன்னை மனம் புரிந்தேனோ, அந்திலிருந்து அவள் என் சகோதரியாக இல்லை, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள் கீதா, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள். அந்த ஒழுக்கத்தின் சிகரத்தை ஒழுக்கம் கட்டவள் என்றாயே, இனி நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது கீதா, கிடையவே கிடையாது. வசந்தி, எல்லாவற்றையும் விட அக்காவின் அன்புதான் பெரிது என்று சொன்னாயே. அன்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னேனே, இன்று நீ ஏமாந்து விட்டாயே வசந்தி, ஏமாந்து விட்டாயே. என்னை மன்னித்து விடுங்கள். உண்மை தெரியாமல் நான் மிருகமாகிவிட்டேன். என் இதயத்தில் தெய்வமாக வாழ வேண்டியவளை எங்கோ துரத்தி விட்டேன். அத்தா, என் செல்வத்தை இழந்து விட்டேன். அத்தா, அத்தா, உடனே செல்லுங்கள். அந்த உத்தமையை தேடி அழைத்து வாருங்கள். அவள் கால்களிலே விழுந்து நான் கெஞ்ச வேண்டும். அத்தா, அப்பொழுதுதான் என் நெஞ்சு ஆறும். போங்கள் அத்தா, போங்கள். கீதா, கீதா, இனி அவளை நான் எங்கு போய் தேடுவேன்? அப்படியே நான் அவளை கண்டுபிடித்தாலும் அவளை நான் என்ன சொல்லி அழைப்பேன்? அத்தா, என் தங்கை கருணை உள்ளம் படைத்தவள். உன்னை நினைத்து உன் சகோதரி உருகிக் கொண்டு இருக்கிறாள் என்று அவளிடம் சொன்னால் போதும். தன் அன்பு கரங்களால் என்னை அடிக்க ஓடி வருவாள். அத்தா, ஓடி வருவாள். இதோ போகிறேன் கீதா, இப்போதே போகிறேன்.